ஆட்டுக்குடல் எப்படி சமைக்கிறோங்கிறத விட எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குடல் வாங்கியிருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பேக்குள்ள சிறுகுடல் பெருக்குடல்னு ரெண்டுமே உள்ளே இருக்கும். சின்ன சைஸ் டியூபாக நீளமாக இருக்கும். இதுதான் சிறுகுடல். ஒரு குச்சி இல்லைனா சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி குடலுக்குள்ள கடைசி வரைக்கும் விட்டு அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னா அதோட உள்புறம் வெளியே வந்துடும். இப்படியே எல்லா சிறுகுடலையுமே பெரட்டி விட்டுட்டு பெருக்குடல் கொஞ்சம் பெரிய டியூபாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயும் சிசரை விட்டு நீளமாக கட் பண்ணி விரிச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் நம்மளால க்ளீன் பண்ண முடியும். இப்படியே பெருக்குடல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ இந்த பேக் பார்க்கறதுக்கு வெளியே கருப்பா சொரசொரணும், உள்ள சின்ன சின்ன ஜவ்வோடையும் இருக்கும். உள்ள இருக்கிற ஜவ் எல்லாத்தையுமே பிச்சு கிளீன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஊறிட்டு இருக்க இந்த டைம்குள்ள நம்ம பெரட்டி வச்சிருக்க சிறுகுடல் பெருக்குடல் ரெண்டத்தையுமே ரன்னிங் வாட்டர்ல ஒரு 5 to 6 டைம்ஸ்க்கு நல்லா தேய்ச்சி கழுவணும். ஒன்னா எடுத்து தேய்ச்சி கழுவுங்க. அப்போதான் நல்லா சுத்தமாகும். இதை கிளீன் பண்றதுக்கும் அந்த பேக் சுடு தண்ணியில ஊறுறதுக்கும் டைம் கரெக்டா இருக்கும். இப்போ எடுத்து கையை வச்சு உரிச்சிங்கனாலே கருப்பா இருக்கிற அந்த தோல் ஈஸியா உறிஞ்சு வந்துடும். கத்தி யூஸ் பண்ணி நல்லா சுரண்டி விட்டீங்கன்னா சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா தேய்ச்சி 2-3 வாட்டி தண்ணியில் அலசி எடுத்தீங்கன்னா ஆட்டுக்குடல் நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். கடைசியாக சுடு தண்ணியில் ஒரு வாட்டி லைட்டாக அலசி எடுத்தீங்கன்னா இதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாமே போய் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சிசர் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கழுவுனாதான் குடல் சுத்தமாகும். சமைச்சு சாப்பிடும்போது எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். அவ்வளோதான், ஆட்டுக்குடல் சமைக்கிறதுக்கு தயார். குடல் கறி குழம்போட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் இஸ் டன்னிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.